திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் எப்போ பார்த்தாலும் மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அந்த வகையில் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய அந்த டெக்னீஷியன்ஸ் சொல்கிறத விட நடிகர்கள் நமது மன்சூர் அலிகான் அவர்கள், அதுக்கப்புறம் சரத்குமார் சார், அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு டயலாக் எழுதிய நமது லியாக்கத் அலிகான் அவர்கள் எல்லாருமே இந்த படத்தை ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்காங்க. இந்த படம் மறுபடியும் தியேட்டருக்கு வருது, எப்படி இருக்க போகுது அந்த பிக் ஸ்க்ரீனில் கம்ப்ளீட் டிஜிட்டலில் அப்படின்னு. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இவங்க எல்லாரும் ஒரு சில பேர் படத்தை ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறாங்க. அதில் லியாக்கத் அலிகான் அவர்கள் பார்த்துருக்காரு, மன்சூர் அலிகான் பார்த்துருக்காரு, ஆர்கே சுலுமணி சார் படத்துடைய டைரக்டர் அவர் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே இருந்தது. இந்த படத்தை மறுபடியும் ஸ்க்ரீனில் மதிப்பிற்குரிய பிரேமலதா அவர்கள், நமது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவி, அவங்களும் எல்கே சுதீஷ் அவருடைய மச்சான், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. நெய்வேலியில் பார்த்துட்டு அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு போட்டு விசில் அடிச்சிருக்காரு. விசில் அடித்தோன்னா உடனே ஆடியன்ஸ் ஒன்ஸ் மோர் அப்படின்னு இருக்காங்க, திருப்பி விசில் அடிச்சிருக்காரு. உண்மையிலே பிரேமலதா அம்மா ரொம்ப மனமுருகி அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கண் கலங்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தில் இருந்த அந்த ஒரு மீண்டும் கேப்டனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு திரைப்படம். அருமையான திரைப்படம்னா என்னென்னா, அந்த கதை களமே பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஒரு கரண்ட்டான ஒரு இஷ்யூ. அந்த வீரப்பனை காட்டில் போய் யார் சந்திக்க போகிறா, யார் பிடிக்க போகிறா அப்படிங்கிற அந்த ஒரு கரண்ட்டான இஷ்யூவை அதை பேஸ் பண்ணி இவங்க அந்த கேரக்டர் சேஞ்ச் வீரபத்ரன் அப்படின்னு மாற்றி அந்த கேரக்டரில் மன்சூர் அலிகான் முதல்ல அறிமுகம் வர்றாரு. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 100வது திரைப்படம். இந்த 100வது திரைப்படம், அந்த 100வது திரைப்படத்தில் அவர் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு டைட்டில். அந்த டைட்டிலும் சூப்பரான ஒரு டைட்டில். அதாவது தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான பேரான பிரபாகரன் அப்படிங்கிற பேரை வச்சு இந்த டைட்டில் வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இந்த படத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த படம் இன்றைக்கி டிஜிட்டலில் பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்திருக்கு. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை டிவியில், அதுக்கப்புறம் அந்த டிவிடியில் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அப்போல்லாம் அந்த குதிரை ஃபைட்டோ, அந்த ட்ரெயின், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் டிஜிட்டலாக அப்போ எடுக்கலை. அப்போல்லாம் அந்த ஃபிலிம் ரோல் மேகசினில் எடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் கேமரா டெக்னாலஜிலாம் இப்போ என்னென்னவோ இருக்குது, அப்போல்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் எடுத்த இந்த திரைப்படம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப மாசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், விசில் அடித்து என்ஜாய் பண்ணலாம். கேப்டன் விஜயகாந்தோடைய டயலாக் டெலிவரி, ஃபைட்டு, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நல்லா 4Kல பண்ணுறாங்க. இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அதே மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெடுதல் வேண்டியிருக்கு. திரு ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்தும் நடிச்சிருக்கார். ரமணா படம் நம்ம மறக்கவே முடியாது. அதே ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு ஹார்ட் த்ரோபிங் ஸ்டார் தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் அவர் வச்சு மதராசி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் நீங்கள் வந்தது கிட்டத்தட்ட மாஸ் ஆக்ஷன் படமாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் துப்பாக்கியில் வில்லனாக வருவார் இல்லையா, அவர் தான் இந்த படம் வித்யுத் ஜமால், அவர் தான் இந்த படத்துலையும் வில்லனாக வரார். அப்போ அவர் துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் சொல்லும்போது துப்பாக்கி அப்படின்னு அந்த படத்தையும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது மாதிரி சிவகார்த்திகேயனுடைய அமரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஸ் அ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் ஹீரோனா பயங்கரமாக அந்த ஃபிசிக்கெல்லாம் டெவலப் பண்ணி அதுக்குன்னு ஒரு பில்ட் ஒன்று காமிச்சு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டெவலப் ஆகிறார். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் துப்பாக்கி தான் கலாச்சாரமேன்னு தெரிஞ்சுது. இந்த துப்பாக்கி கடத்திட்டு வர்றது, அந்த கன்சைன்மெண்ட் வர்றது, அதை எப்படி தடுக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த கதையும் இருக்குது. ஸோ இந்த கதை எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். இதில் ஒரு ரொமான்டிக் போர்ஷன் சிவகார்த்திகனுக்கு இருக்கா, அந்த ரொமான்டிக் போர்ஷன் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதா, 2 ஹீரோயினா, இதெல்லாம் நமக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதை முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இதில் ஐ திங்க் ருக்மிணி வசந்த் இந்த படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் யாராவது இருக்கலாம். யார் இந்த படத்தில் மேஜரான சிலர் கீ ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கிறத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னொரு பாடலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர ஸ்டைலிஷான ஒரு பாட்டு. அனிருத் தான் அந்த பாட்டை
பாடியிருக்காரு, இசையமைச்சு அவரே பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவன் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ மதராசி பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்கள்லாம் வரும்போது சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிட்டு இருந்த சூரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ரோல் தான் பண்ணிட்டு இருந்தார். பட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கதாநாயகனாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுறார். அண்ட் சூரி வந்து ஒரு நல்ல நடிகரும் கூட. அவர் வந்து கொட்டுக்களின்னு ஒரு படத்தில் அவருடைய ஆக்ஷன் பார்த்தேன். அதாவது ஒரு காமெடியன் வந்து ஒரு குணச்சித்திரமோ ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹார்ஷான ஒரு கேரக்டரோ பண்ணுறது, ஆங்க்ரி யங்மேனாக பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேஸோ அவங்க பேசும்போதெல்லாம் அந்த காமெடி வந்து மைண்டில் வந்து போகும். ஆனால் அதெல்லாம் மீறி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது சூரி தான். சூரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் ஏதோ ஒரு ஷாட்டுக்கு லைவாக டப்பிங் பேசுகிறது ஒரு வீடியோ பார்த்தேன். அவ்வளோ ஒரு மெனக்கெடுதல். படத்தில் ஒரு சீன் நடிக்கணும், ஒரு சீன் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதே சீனை டப்பிங் பண்ணும்போது திருப்பி நடிக்கிறது அப்படிங்கிறத லைவாக நான் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் பண்ண சில வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த எந்திரனில் வந்து அந்த டப்பிங் பண்ணும்போது அந்த லாஸ்ட் சீன் ஏன் உருது சொல்ல அப்படின்னு படத்தில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை இவர் டப்பிங் ஸ்டூடியோவில் உட்காந்து பேசும்போது அதே மாதிரி இப்படி நடித்து பார்ப்பார். அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ சூரிய அவர்களுடைய அடுத்த திரைப்படமும் வர்றதுக்கு தயாராக இருக்குது. அந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலியில் இந்த மாதிரி ஆக்ஷன் சீன் அப்படின்னு சொல்லும்போது கூலியில் அந்த ஹாஸ்டலில் ஒரு ஃபைட் வரும், லேடிஸ் ஹாஸ்டலில். அதில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தார். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. அது என்னென்னா வந்து அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது குறிப்பாக அந்த ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இல்லை சூப்பர் ஸ்டார் வந்து பக்கத்தில் இருந்தாராம். இவர் வந்து அந்த இடத்துல ஒரு டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணணும். டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேறு முடிச்சோன்னா நான் அந்த டயலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டே இருக்கும்போது என்ன வாங்க அப்படி சொல்லிட்டு டயலாக் பேசுகிறேன். ஸ்ருதி பெரிய கமலஹாசன் நினப்பு, பயங்கர ப்ராக்டிஸ் தான் அவர் சொன்ன உடனே நல்லா. ஆனால் லைவ்லியாக இருந்தது. ரஜினி சார் வந்து செட்டில் ரொம்ப லைவ்லியாகவும் ஜாலியாகவும் பேசுவாராம். அதில் எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னா படத்துலேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி கமல் சார் பேரை யூஸ் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை போல இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல சங்கர் சார் ஒரு தடவை வந்து பார்க்குறப்போ இந்த சீனை நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு வந்தாராம் எந்திரன் படத்தில். ஆக்சுவலாக இல்லை இது எப்படின்னா அப்படின்னாரு, இது பாருங்கள் நீங்கள் கமல் சாரை மைண்டில் வச்சு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், அது கமல், நான் ரஜினி அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறத ரஜினி சார் வந்து நிறைய இடத்துல உபயோகப்படுத்துவார். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எந்த விதமான அறிவிப்பும் வரல. அஃபிஷியலாக அந்த அறிவிப்பு வந்தால் உண்மையிலே அதை விட ஒரு மாசான ஒரு விஷயம் சவுத் இந்தியாவுக்கே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினி கமல் அப்படிங்கிறது 2 பிம்பங்கள். நீங்கள் இப்போ ஒரு கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆந்திரா எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் உருவாச்சா அப்படின்னா இல்லை. நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாங்க. இப்போ சிரஞ்சீவி சார் வந்து மிகப்பெரிய ஸ்டார், நார்ஜுனா மிகப்பெரிய ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஆனால் அந்த ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 2 பேர் தான் சார் ரூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம ஊரில் தான் டாப்பில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு மாபெரும் ஒரு பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணாவே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில். ஆனால் அதை தொடர்ந்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஏஆர் முருகதாஸ் ஒன்று சொல்லியிருந்தார். அவர் ஒரு இன்டர்வியூவில் நல்லா இருந்தது அது கூட கேட்குறதுக்கு. கஜினி படம் வந்து நம்ம சூர்யா நடிச்சு தான் பார்த்துருப்போம். ஆனால் கஜினி படத்தில் ஆக்சுவலாக வந்து சூர்யாவுக்கு முன்னாடி அஜித் சார் நடிக்கிறதா இருந்தது. அவர் நடித்த 2 நாள் ஃபுட்டேஜ் என்கிட்ட இன்னும் இருக்குது, இப்போ பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அது ரொம்ப புதிய ஒரு மேட்டராக இருந்தது. என்னைக்காவது அந்த ஃபுட்டேஜ் வருமா, அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதான் நானும் யோசிச்சுருக்கேன். இந்த மாதிரி சில படங்கள் எடுக்கும்போது இல்லை வேற ஒரு ஸ்டார் வச்சு எடுத்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கும். அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜெலாம் வந்தால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்கள் வந்தப்போ அதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது நம்ம திரைப்படங்களை பற்றி பேசுகிறதுக்கும், அடுத்து வரப்போகிற படங்களை பற்றி பேசுகிறதுக்கும், திரையில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற படங்களை பற்றின விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் நிறையா இருக்குது. பட் அதுக்கெல்லாம் தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.